புதினா, கொத்தமல்லி, கருவேப்பிலை துவையல் வாங்க பார்க்கலாம். இதில் வந்து என்னென்ன சேர்த்துருக்கேன்னா, புதினா, கொத்தமல்லி, கருவேப்பிலை, வெங்காயம், தேங்காய் சில் சேர்த்துருக்கேங்க. எல்லாத்தையும் போட்டு நல்லா தண்ணியில் அலசி தனியாக எடுத்து வச்சுக்கிறணும். இப்போ சட்டியில் வந்து கொஞ்சமாக எண்ணெய் காஞ்சோனையும் கருப்பு உளுந்து தாங்க போட்டிருக்கேன் நான். கூடவே வந்து பார்த்துக்கோங்க, அந்த காஞ்ச மிளகா இருக்கு இல்லையா, அது கொஞ்சம் போல் புளி சேர்த்தா தான் அந்த சேர்மானம் வந்து கரெக்டாக வரும் பார்த்துக்கோங்க. இந்த துவையல் எது எதுக்கெல்லாம் நல்லதுன்னு பார்த்துக்கோங்க. கண்ணுக்கு ரொம்பவே நல்லதுங்க. ஹேர் ஃபால் ஆகுதா, அதுக்கு ரொம்பவே நல்லது. அதுக்கப்புறம் வந்து ரத்தத்தை அதிகப்படுத்தும். ரத்தத்தில் இருக்கிற கிருமியை வந்து சுத்தப்படுத்துங்க. நான் வந்து இப்போ ஆட்டாங்கல்ல தான் ஆட்ட போகிறேன். மிக்சியில் வந்து அந்த அளவுக்கு நான் அரைக்கலை. இந்த மாதிரி ஆட்டாங்கல்ல அரைச்சோம்னு வச்சுக்கோங்க, டேஸ்ட்டும் வேறு லெவலில் இருக்கும். நம்ம சாதத்துக்கு, இட்லி, தோசை இந்த மாதிரி சாப்பிடலாம். எங்கள் வீட்டில் இன்றைக்கி மெயின் டிஷ்ஷே பார்த்துக்கோங்க, புதினா, கொத்தமல்லி, கருவேப்பிலை துவையல் தாங்க. இதை சைட் டிஷ் வச்சோம்னு வச்சுக்கோங்களேன், சும்மா நாக்கில் லேசாக தொட்டு எடுத்துகிட்டு போயிடுவாங்க. இதை மெயின் டிஷ்ஷாக எடுத்துக்கிட்டோம்னா நம்ம அதோட முழு பலனும் நமக்கு கிடைக்கும் உடம்புக்கு. இது கூட வந்து நல்லெண்ணெய் இல்லை நெய் இந்த மாதிரி முறித்து சேர்த்தோம்னு நினச்சிக்கோங்களேன், டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும். இந்த கேரளாவிலலாம் பார்த்துக்கோங்களேன், அம்மியிலே சுடுசோறு போட்டு பிசைஞ்சு சாப்பிடுவாங்க தேங்காய் எண்ணெய் ஊற்றி. அதுவுமே நல்லாயிருக்கும். நான் வந்து இன்றைக்கி ஃபைனலாக வந்து அப்படி தாங்க எடுத்து வச்சு சாப்பிட்டேன் பார்த்துக்கோங்க. ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்துச்சு. மாமாவுக்கும் அவங்களுக்கும் சாப்பாட்டில் வந்து சாப்பிடையில் நெய் ஊற்றி நல்லா பெரட்டி கொடுத்தேன் நான் காலையில் சாப்பிட்றதுக்கு. கொஞ்சம் கொஞ்சமாக தாங்க இதில் தண்ணி ஊற்றி தெளிக்கணும், ரொம்பையும் ஊற்றிடக்கூடாது. ஏன்னா நம்ம செய்கிறது வந்து நல்லா கெட்டியாக இருந்தால் தான் அதோடய டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். கடைசியாக வந்து தாளிக்கிறதுக்கு வந்து கருவேப்பிலை, கடுகு இந்த மாதிரி பட்டை வத்தை போட்டு தாளிச்சுக்கலாம். விருப்பம்தான், வேணும்னா தாளிச்சுக்கலாம், இல்லாட்டினா நம்ம வந்து அப்படியே சாப்பிடலாமுங்க. வாரத்துக்கு 2 டைம் இந்த மாதிரி நம்ம செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். வீணாகாமல் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்றது எவ்வளோ தேவலை தானே.